ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான முருங்கீரை சூப் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெகுலராக எல்லாருக்குமே காலையில் நேரத்தில் சூப்பு குடிக்கணும்னு நினச்சாங்கன்னா முருங்கீரை பறிச்சிட்டு வந்து ஆஞ்சி அதை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது முருங்கீரை பறித்து நம்ம வாங்குறதான வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் இருந்தால் பறித்து நல்லா கழுவிட்டு நிழலில் உணக்கி காய வச்சு நம்ம இந்த மாதிரி பவுடர் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும். நான் செஞ்சு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதிலிருந்து தேவையானது எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். நான் சின்ன டீஸ்பூன் வச்சுருக்கேன், இதில் 1 டீஸ்பூன் போதும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். சொல்கிறேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல ஆர்கானிக் மஞ்சத்தூளாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சீரகம் மிளகும் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து செஞ்சுருக்கேன். நான் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு ஜாரில் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாக் சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன், இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பேர் அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கேன். இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் இதில் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நம்ம பெப்பர் போட்டால் தான் அந்த மஞ்சள் கொடுக்கும் என்னோட அப்சர்ப்ஷன் நல்லாயிருக்கும். அதனால் நல்ல மஞ்சளாக சேர்த்துக்கோங்க. மிளகு கூட நல்ல மிளகாக கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. ஆர்கானிக் மிளகா சும்மா நார்மல் ஸ்டோர்லேருந்து வாங்கினீங்கன்னா பாதி மிளகா இருக்கும், பாதி ஏதாவது எதாவது சேர்த்துப்பாங்க. அது இல்லாமல் மிளகுலேருந்து அந்த சீட்லேருந்து ஆயில்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட அந்த சக்கையை மட்டும் தருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து நல்ல பொருளாக வாங்கினீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. அதுலேருந்து ஃபுல் நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். இதோட இந்த சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இந்து உப்பு கல்லுப்பு எது வேணால் போட்டுக்கலாம். இந்த பிளாக் சால்ட்டு கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையோடு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்கிறனால இதை எடுத்துருக்கேன். இவ்வளோதான். இதை போட்டு நல்லா இப்போ தண்ணியை நம்ம கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்து வந்த பின்னாடி கொஞ்சமாக இந்த பொடியை போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டோன்னா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் குடிக்கிற சூட்டில் வரும்போது லெமன் புழிஞ்சிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ இதை மட்டும் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த பொடியை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா போதும். மூடி வச்சுட்டலாம். இப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா குடிக்கிற சூடு வர வரைக்கும் இருந்துட்டாலே அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் இறங்கிடும். ஒரு 5 நிமிஷமே விட்டாச்சு. நல்லா சூடாக இருக்குது. அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். வடிகட்டி கூட குடிச்சிக்கலாம். வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாமே பொடிங்கிறனால. இப்போ இதில் தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் புரிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு டம்ளர் நம்ம புரிஞ்சிக்கலாம். லெமன் புளிஞ்சு குடிக்கும்போது இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு சிம்பிளான மெத்தடில் முருங்கீரை சூப் ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லியுமே நம்ம முருங்கீரை சூப் நம்ம குடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.